இங்க ஒரு சின்ன பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஒரு சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு வரா. கொஞ்ச நாள்லயே அது எதுக்கு சாப்பிட்றேன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவளுக்கு என்ன சூப்பர் பவர் இருக்குன்னு அவ மறந்து போயிடுறா. அவ ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இவளை கொத்தடிமை மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். இது ரொம்ப நாளாவே ஒரு பிச்சைக்காரன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இதே மாதிரி சூப்பர் பவர் இருக்கு. அவட்ட போயிட்டு நீ ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாம இருன்னு அவன் சொல்றான். அவளும் அந்த பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாமலே இருக்கா. அவ அதுக்கப்புறம் எப்பயும் போல வேலைக்கு போறா. அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு பிளேட்டை தள்ளி விட்டுறா. அந்த பிளேட்டை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடா வளைஞ்சிருச்சு. அவ அதை சரி பண்ணான்னு நினைக்கிறா. ஆனா அவ கைப்பட்டோடனே அது ஒரு பேப்பர் பிளேட் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டுமா வளையுது. அவ இது ஓனர் தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவ மறைவா எடுத்துட்டு போய் சரி பண்ண நினைக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளோட சூப்பர் பவர் என்னன்னு. அதுக்கப்புறம் அவ ஓனர் கண்டுபிடிச்சு இவளை கண்டுபிடி திட்டுறாங்க. இவள் கோவம் வந்து அவளை ஒத்த கையில தூக்கி நிறுத்திடுறா. அதுக்கப்புறம் அந்த ஓனர் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் இவளை பார்த்தாலே தனி மரியாதை கொடுக்குறா. அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல ஒரு கஸ்டமர் வந்து ஹேண்டிகேப் ஸ்லாட்ல வந்து அவங்க காரை பார்க் பண்ணிருக்காங்க. இவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் நான் ஊத்தவே இல்லை அவங்க. அன்னைக்கும் அதே மாதிரி தான் அந்த கஸ்டமர் அந்த பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திருந்தாங்க. இதுக்கு மேல பேச்சு ஆகுதுன்னு சொல்லிட்டு இவ கையை வச்சு தள்ளி வச்சிடறான் அந்த காரை. அன்னைக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது 4 ரவுடி பசங்க வந்து இவட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. 4 பேர்த்தையும் அடிச்சு தெறிக்கி விட்டுட்டா.